கரூர், அந்த கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. அதில் 41 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போனவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தாவேகா சார்பில் நஷ்டஈடு அவங்க கட்சியின் சார்பாக 20 லட்சம் ரூபாலாம் கொடுத்தாங்க. அதையும் கூட அவங்க வீட்டுக்கு வர வச்சு தான் அப்போ விஜய் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அது தெய்வாதீனமாக அவங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பேரும் இது போய் அவர்களை போய் விசாரித்தாரா அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை ஒருத்தன்னு சொல்லும் பொழுது, திடீர்னு கரூருக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அரசாணை அவர் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அதற்கான நியமன ஆணைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருந்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே சில இடங்களில் விபத்துலலாம் இறந்து போயிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம், சிவகாசியில் பட்டாசு இதில் பல பேர் இறந்து போகிறாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு பிரெட் வின்னராக இருப்பாங்க. அவங்களாம் இறந்து போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி பண்ணுறோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு வழக்கு தொடுக்கும் பொழுது இப்பொழுது நீதிமன்றம் கேட்டிருக்கு, இந்த அரசாணை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மாதிரி அப்படி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. இப்போ மேல்முறையீடு செய்வதை பற்றி தமிழக அரசு யோசித்து கொண்டு இருக்கிறது. அநேகமாக மேல்முறையீடு போவாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? வந்து ஊரானது எடுத்து வேலியில் விடு. நீங்க கிராமத்து பழமொழியை சொல்றீங்க, அது பல பேருக்கு புரியலாம், புரியாமலும் இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய இதுக்கே கற்பனைக்கே விட்டுருவோம். அவனுக்கு தானே முள்ளு குத்த போகுது, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிற கதையா இவங்க வந்து அரசாங்க பணத்தை எடுத்து எப்படி வேணா அது பண்ணலாம். இது வந்து தமிழக அரசியலில் வந்து இது முதல் முறை அல்ல. மொழிப்போர் தியாகி அப்படின்னு சொல்லி ரவுடித்தனம் பண்ணவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழுக்கு எதிரானவன் நீ, திமுக மட்டும்தான் மொழியா என்ன, திமுக காரன் மட்டும்தான் தமிழுக்கு அத்தாரிட்டியா? அவன் பாதி பயலுக்கு ழாவே தெரியாது. அதோடு இல்லாமல் அந்த திருக்குறள் என்பதே அது ஆரிய கலப்பு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு திமுக காரன் 4 பேரை கூப்பிட்டு அவன் டெல்டா காரனாக இருக்கக்கூடாது. டெல்டா காரனா அவன் ழா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். அவனுக்கு 83 தான். 83 நம்மள மாதிரி தான். 79, 80, 81 நமக்கும் அந்த இருக்குல்ல, ஜவுத்தாள் பை இதெல்லாம் நமக்கு இருக்குல்ல, அதான் அவனுக்கு இருக்கு தானே செய்யும். நம்ம ஊருக்காரன் தானே. டெல்டா காரனை விட்டுட்டு, ஏன்னா அவன் தான் தமிழ் வந்து ஸ்பஷ்டமாக பேசுகிறவன். நீங்கள் தமிழை வந்து அவன் பேசுகிற தமிழை வச்சு அது பெருமை மிகு இது நமக்கு தான். அது காலரை தூக்கி விட்டுக்கலாம். நம்ம அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது அப்படின்னு நீங்கள் திமுக காரன் 10 பேரை கூப்பிட்டு சொல்லுங்க. அவன் எப்படி அந்த ழாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இன்ப நிதிக்கெல்லாம் சவால் விடுவீங்க போல இருக்கு. ஆமாம், தாராளமாங்க. இது உதயநிதிக்கே சவால் விடுறேன், ஸ்டாலினுக்கே சவால் விடுறேன். இது கருணாநிதியை தவிர மீதி யாருக்குன்னா சவால் விடலாம். தயாநிதி மாறன் உட்பட எல்லா பயல்களும் முட்டா பயிலுவாங்க. அதில் தற்குறிங்க. அவங்க வந்து எதுக்கும் லாய்க்கில்லாத பயிலுங்க. அதிர்ஷ்டத்தில் அவங்க வந்து கருணாநிதியோட உழைப்பை வச்சு, அது தப்போ ரைட்டோ, கருணாநிதி ஒரு உழைப்பாளி அடுத்தவனை கவர்ற மாதிரி பேசினது அந்த மொழிப்போர் அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாற்றி அதில் போலீஸ்காரனை மாட்டு வண்டியில் கட்டி கொளுத்தின ரவுடி கூட்டம், ட்ரெயினை சூறையாடின ரவுடி கூட்டம். அந்த மாதிரி அவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, மொழிப்போர் தியாகி அப்படின்னு இது கொடுத்து அவங்களும் அதுக்கு அந்த பல வேலைகள்லாம் செஞ்சாங்க. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். அன்றைக்கே காமராஜர்லேருந்து ராஜாஜிலேருந்து பல பேர், மாப்பூசிலேருந்து பல பேர் கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இது வந்திருக்காது. ரெண்டாவது, இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு காரணம் என்ன, கூட்டினது யாரு? ஜெயலலிதா அந்த அம்மா முதல்வராக இருந்தபோது சித்ரா பௌர்ணமிக்கு இதில் மகாபலிபுரத்தில் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு பெரும் கலவரம் உண்டு. 3 கோடி ரூபா பாமக தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக நிஜமாகவே தாவேக்காக்கு மேலே ஒரு எதிர் மனோபாவத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? செப்டம்பரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு நீங்கள் தாவேக்காட்டே இது ரெக்கவர் பண்ணியிருக்கணுமா இல்லையா திமுக? இல்லை, ஒருவேளை இதுக்கு திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி திமுக தான் அரசியல் காழ்ப்புன்னு, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதை மறுக்க முடியாது. தாவேக்கா வந்து ஒரு மிஷினரி ஏஜெண்ட்டாக மாதிரி செயல்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலேயே நம்ம எல்லாத்துக்கும் தாவேக்காவை எதிர்க்கணுங்கிறது கிடையாது. நியாயமான சில தர்மமான விஷயங்களுக்கும் நம்ம உள்ளபடி பேசுவோம். செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதில் எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒருவேளை அந்த சந்தேகம் இந்த ஆட்சிக்கு இருந்ததுன்னா, ஜோசப் விஜய் என்ன பண்ணலாம், டே டு டே இந்த கேஸை நடத்தி சீக்கிரம் முடிச்சு திமுகட்டேருந்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுங்க. திமுகவுக்கு இல்லாத சொத்தா?
செந்தில் பாலாஜியை பிடிச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்கலாம். இந்தாப்பா 10,000 ரூபா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு செலவுக்கு வச்சுக்க, ஒரு டீ சாப்பிட வச்சுக்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஊரடித்து ஒலையில போட்ட கட்சி, ஊழலுக்கு உற்சவம் நடத்தின கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க அதையும் செய்யலை. ஆனால் கோர்ட்டுக்கு போய் இப்படி சொல்லும்போது கோர்ட் இப்படி வந்து மண்டையில் குட்டோன்னு நினச்சி தான் இவங்களும் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப கொடூரமான விஷயம், இப்போ திமுகட்டிருந்தும் தாவேக்காட்டிருந்தும் பாரதிய ஜனதா கட்சி படிக்க வேண்டிய பாடமாக நான் நினைக்கிறது. தலைவர்களுக்கே நீ அட்வைஸ் பண்ணுறியா? இல்லை, நான் கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஒருவேளை ஆட்சி அதிகாரம் என் கையில் வந்ததுன்னா இந்த 145 பேர் பாம்பிளாஸ்ட்லேயும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கும் ஜிகாதிகள்னால இறந்தாங்க பாருங்கள். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி, வீடு இல்லாதவருக்கு வீடு. ஏன்னா அவன் எந்த தப்பும், அவன் போய் நடிகன் பின்னாடி போல, அவன் வந்து யாரையும் போலீஸ்காரனை எரிக்கலை, ஊர் சொத்தை லூட் பண்ணலை, கலவரத்தை அவன் தூண்டலை. ஸோ சுவேந்திர அதிகாரி வழியில நீங்க வரலான்னு இருக்கீங்க. கண்டிப்பா அவரு பொலிட்டிக்கல் மர்டர் மம்தா மேல செய்யறதுக்கு தயாராயிட்டு வர தாரகை, பூதகி, ராட்சசி என்ன வேணா சொல்லலாம் அந்த அம்மாக்கு. அந்த அவங்க இதில் ஆட்சி அதிகாரத்தில் 300 பேர் செத்ததுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். ஏன்னா அந்த மாநிலமே கையை விட்டு போயிருந்துருக்குங்க. இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு கேரளா மாதிரியோ காஷ்மீர் மாதிரியோ மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த 145 பேருடைய உயிர் தியாகம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டோட வச்சிருக்கு. தமிழன் வந்து தேசிய ஒருமைப்பாட்டோட இருக்கிறவன் தான், தேசிய எண்ணம் மேலானவன் தான். போஸ்னு பேர் வைக்கிறவனும் இங்கே தான், நேருன்னு காந்தி பேர் வைக்கிறவனும் இங்கே தான், காந்தின்னு பேர் வைக்கிறவனும் இங்கே தான். உமாபாரதி வந்து அயோத்தி மூமெண்ட்டில் போய் பஸ் எடுத்துகிட்டு போய் உடைச்சி கேட் கிராஷ் பண்ணி போகும்போது தான் மதுரையில் இன்றைக்கி முழு நேர ஊழியராக இருக்கிற ராமசேகர், அவர் பொண்ணுக்கு பேர் உமாபாரதி, அந்த பாப்பாக்கும் கல்யாணம் ஆகி இப்போ ராமசேகர் தாத்தாவாயிட்டார். அந்த மாதிரி ஒரு தேசிய எண்ணம் கொண்டவன் வந்து தமிழன். அவன் வந்து என்றைக்குமே வந்து அது வடக்கு தெற்கு பேதம் பார்த்தது கிடையாது. தேசிய எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டு பொறுக்கிய அரசியலுக்காக ஜிகாதிகளை வளர்த்து விட்ட கொடும் பாவத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக 145 பேர் நடு ரோடுக்கு வந்து அந்த குடும்பம், அதில் 145 குடும்பத்தில் பல குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக நசிஞ்சு போயிருக்கு. இந்த சித்தாந்தத்துக்காக வேலை செஞ்சவன் எனக்கு அதில் பாஞ்சு வந்து நம்மளே ஏசுவாங்க. உடுமலைப்பேட்டை கௌசிக்கு வேலை கொடுத்த நீங்கள் நியாயம் தானே அவன் கேட்குறது? கௌசிக்கு ஒரு நியாயம், ஆட்டோ ரகுபதிக்கு ஒரு நியாயமா, டெய்லர் கார்த்திகேயனுக்கு ஒரு நியாயமா, திண்டுக்கல் செல்வராஜுக்கு ஒரு நியாயமா? நான் திண்டுக்கல் மாணிக்கத்தை கூட சொல்ல, ஏன்னா அவர் கொஞ்சம் செல்வ செழிப்பானவர், 4 பிள்ளைங்களையும் செட்டில் பண்ணி ஓரளவுக்கு நல்ல சௌரியமாக இருந்தார், அதனால வசதியாக இருந்தால். ஆடிட்டர் ரமேஷும் நல்ல சௌரியமாக இருந்தார், அதனால கொல்லலாமா? நியாயமான கேள்வி தானே இதெல்லாம். அதனால நீங்கள் இதுக்கு நியாயமான விஷயம் செய்ய வேண்டியது. எந்த ஒரு விஷயம் இதுவும் தெரியாமல் அவன் வந்து புல் பூண்டுக்கு கூட தீங்கு நினைக்காத வெள்ளையப்பனையும் இவனு பாடி சுரேஷையும் அரவிந்த் ரெட்டி இந்த மாதிரி எவ்வளோ பேர். ஆடிட்டர் ரமேஷ் என்ன நினைச்சாரு? ஆஃபீஸை பூட்டிட்டு சோறுதிங்க போகலான்னு கிளம்பினவரை இழுத்து போட்டு ஆட்டை வெட்டுற மாதிரி கொத்தி கொன்னாங்க. அதுக்கெல்லாம் கூட மத்திய அரசு இன்னி வரைக்கும் இது ஒரு பெருமையா அப்படின்னு நமக்கு வந்து பல பேர் வகுப்பெடுப்ப வருவாங்க. உங்களை விட எங்களுக்கு நிறையா வருத்தங்கள் உண்டுங்க. இல்லைங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, நீங்கள் வாங்க எல்லாரும் வந்து பார்த்து சிரிங்க, கை கொட்டி சிரிங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். என் வீட்டு பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே தான் பேச முடியும். இருந்தாலும் ஒரு ஒப்பீட்டு அளவில் இது தாவேக்காக்கும் புரியணும், திமுகக்கும் புரியணும், பார்க்குற நம்ம நேரலுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இது சொல்கிறது. இப்போ குடி நோயினால் பல பேர் சாவறான். ஒரு வீட்டுக்கு ஒரு குடிகாரனை இந்த தமிழக அரசு நல்லா உரம் போட்டு நல்ல பாட்டில் சாராயம் கொடுத்து பிரமாதமாக வளர்க்குது. எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்கிட்டு வேறு அதுவும் வாங்கிட்டு இன்னி வரைக்கும் அந்த பணம் எங்கே போகுதுங்கிறது யாருக்குமே தெரியல. அது ஆட்சியாளர் திமுக வந்து என்ன சொன்னேன்டா பணம் எங்கடா போகுது அவனும் கேட்க மாட்டான், பத்திரிகைகளும் கேட்கல, அண்ணா திமுகவும் வாய்மூடி மௌனியாக இருக்குது. அப்படி இருக்கிற ஊரில், இந்த ஊரில் இது வந்து ரொம்ப டூ மச். நீங்கள் வந்து நீட்டுனால செத்தவனுக்கு ஒரு சட்டம், +2ல் செத்தவனுக்கு ஒரு சட்டம், கட்சி போராட்டத்துக்கு போய் தலைவரை போய் பார்க்கறதுக்கு செத்தவனுக்கு ஒரு யாத்திரைக்கு, இன்னொன்று எந்த பழி பாவமும் அறியாத 55 பேர், அங்கே 60 பேர் பாம்பிளாஸில் செத்தான். அவனை பற்றி எந்த ஆட்சியாளர்களும் தமிழக ஆட்சியாளர்கள் யாருமே கவலைப்படல. மத்திய அரசு தான் ஏதோ அவங்களுக்கான ஏதோ சின்ன அளவில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஒரு சின்ன அளவில் தான் செய்ய முடிஞ்சுது.
இப்ப கள்ளக்குறிச்சியில சாராய சாவு. அது பணத்தோட 10 லட்சத்தோட முடிச்சிட்டாங்களே அந்த குடும்பத்துக்கும். அதே மாதிரி செங்கல்பட்டில் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கும் நிவாரணம், சாராயம் வித்தவனுக்கும் நிவாரணம். எவ்வளோ ஒரு பிரமாதமான இல்லை, சூப்பர் இல்லை திராவிடியா மாடல் ஆட்சியில். அந்த அளவுக்கு இந்த தமிழகத்தை வந்து குழப்பி கந்தரகோலமாக வச்சுருக்காங்க. இதுக்கு கோர்ட்டு தலையிட்டது சரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன்.